நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்ன? இந்த 2025 வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக பிரபலம் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வீடியோவாக பிரபலமாகிட்டு இருக்குது. அது நம்ம பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி கிரகங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக போயிருக்கு. ஒரு பக்கம் சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அடுத்து குரு பயிற்சி இப்போ முடியுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த 2025 மிகப்பெரிய 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. இதில் 2 கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சி ஆகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், 2 கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை ராகு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாமுவான்களாக இருக்கிறார்கள். இயற்கையாகவே ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதும், ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதும், அதே போல் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளுக்கு போகிறதுக்கும் மிகப்பெரிய வலிமை கொண்ட தன்மை கொண்ட கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவானும் கேது பகவான் தான். அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது. சரி, இப்படிப்பட்ட வலிமை கொண்ட கிரகங்களான ராகு கேது இவங்க 2 எப்போ இடமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மே மாதம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி மாறுறாங்க. நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 7 கிரகங்கள் பார்த்திங்கன்னா எப்போயுமே என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றியே பழகிட்டாங்க. ரிவர்ஸில் தான் போவாங்க. ஸோ அதே போல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிவர்ஸில் கொண்டு போகணுன்னா நம்ம ராகுவோட ஆதிக்கம் கேதுவோட ஆதிக்கம் உறுதியாக வேண்டும். அந்தளவுக்கு இவங்களுக்கு வலிமை உண்டு. சரி, இவங்க இந்த இடமுட்டு இடம் மாறுறதுனால உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராகு பகவான் பார்த்திங்கன்னா காற்று ராசிக்குள்ளே போகிறார், கும்ப ராசிக்குள்ளே போகிறார். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா விஷ வாயுகள் மூலமாக, அதாவது காற்று மூலமாக நிறைய கிருமிகள் பரவுது, காற்று மூலமாக நெருப்பு அதிகமாக பரவுறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் கொடுத்துருவார் உலகியல் ரீதியாக. கேது பகவான் என்ன பண்ணுவார்னா, சூரியன் என்று கருதுகின்ற தலைமை பொறுப்பு கொண்ட சூரிய பகவான் வீட்டுக்குள்ளே கேது பகவான் போகிறனால அரசாங்க நிலைகள் நிறைய மாற்றத்தை சந்திக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். யாரெல்லாம் அதிகமாக தவறு செய்கிறார்களோ, தன்னுடைய தவறை உணராமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம், தக்க ஒரு என்ன சொல்கிறேன்னா, நீ செஞ்ச தண்டனைக்கு உனக்கு சரியான பாடம் புகட்டுறேன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த நிலையை இந்த கேது பகவான் கொடுத்துருவார். இது இவங்களுடைய இயல்பான தன்மை, இது பொதுவான பலன்கள். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராகு எப்போ அதிகமாக ஆக்டிவேட் ஆவார், ராகு எப்போ அதிகமாக ஆக்டிவேட் ஆவார்னா அமாவாசை சம்மந்தப்பட்ட நாட்களில் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் ராகு இந்த மாந்திரிகம் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய பித்ருகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் மெயினாக ஒரு இருட்டு அப்படின்னா அந்த ராகுவோட ஆதிக்கம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? கேதுங்கிறவர் எப்போ இயங்குவார் பார்த்திங்கன்னா அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வரும் பார்த்திங்களா, அப்போ கேது இயங்குவார். ராகு அமாவாசையும் கேது பௌர்ணமி, நிலா அப்படியே ஒளிவட்டமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இயக்கம் ஆன்மீகக்கான பயணம் அப்படின்னாலே அது யாருன்னா கேது. அதே போல் பார்த்திங்கன்னா ராகுங்கிறவர் என்னென்னா போகக்காரகன், ஆசைகளை தூண்டி விடுவார். இதுதான் இவங்க 2 பேருடைய செயல்பாடு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இடமாற்றம் அடைவதனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை. தனுசு ராசி நேர்களாகிய உங்களுக்கு ராகு கேது பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முக்கியமான விஷயங்களை செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர போகிறார். உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 10ல் இருந்த கேது 9க்கு போகிறாரு, என்னென்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும்.
இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நேர்களாகிய நீங்கள் ஒரு குருவாக செயல்படுவீங்க. உங்கள் கூட இருக்கவங்கள எப்படி அனுசரித்து போகிறது, அவங்க ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அதை எப்படி சரி செய்வது, அவங்கள ஒரு நல்ல நிலை கொண்டு வருவது அப்படிங்கிற இயற்கை குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இன்னொரு விஷயம், நம்முடைய தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிகமாக ஆசிரியருங்கிற போஸ்டிங்கில் உட்காந்துருப்பீங்க. உண்மையாகவே ஆசிரியராக பணிபுரிவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லைங்க நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேங்க அப்படின்னாலும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு இல்லை உங்கள் கூட பயணிக்கிறவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. வேலையில் ஏதாச்சும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வெளிப்படையாக சொல்லிக் கொடுப்பீங்க. மறைமுகங்கிறதே உங்கள்கிட்ட கிடையாது. இது உங்களுடைய இயல்பான குணாதிசயம். உங்களுடைய வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பொறுமை, கரெக்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயங்களை தேர்ந்து எடுத்திருந்தால் திருமண வாழ்க்கை சூப்பர். இல்லை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், கொஞ்சம் யோசிக்காமல் பண்ணிட்டேன் அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அதாவது ராசியின் அடிப்படையில் உள்ள செயல்பாடு பொதுவான விஷயம். இது வந்து பொதுவான குணம். ஓகேவா? குருவால் மதிக்கப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க, குருவாகவும் இருப்பீங்க. அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரர்களாகிய இயல்பான குணம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நல்ல குணம் கொண்ட உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ல் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதாவது கடந்த காலங்களில் இந்த ஒரு வருஷமாக நீங்கள் எடுக்கிற முயற்சியில் எல்லாமே தடையாகவே இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்சாலும் ஃபினிஷிங் நீங்கள் எதிர்பார்த்த ஃபினிஷிங் கிடச்சிருக்காது. இல்லைன்னா உங்கள் கூட உள்ளவங்க, அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிக அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த நிலை ஃபஸ்ட்டு மாறப்போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உங்களுக்கு தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற இயக்கம் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகுது. தொழிலில் ஒரு அங்கீகாரமே இல்லை. நான் தொழில் ரொம்ப அதாவது என்ன சொல்லணும்னா, என் பக்கத்து கடைக்காரு வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் கடையை திறந்து வச்சுருக்காரு, வேலை பார்க்குறாரு, வர்றாரு, கடையை எடுத்து வைக்காரு, போயிடுறாரு. ஆனால் நான் குறைஞ்சது 18 மணி நேரம் நான் என் பிஸ்னஸ்க்கான நேரத்தை ஒதுக்கி தூங்குகிற நேரத்தை கூட கம்மி பண்ணிவிட்டு நான் என் பிஸ்னஸ்க்கு ஃபுல் கவனம் செலுத்தினேன். ஆனால் என் பிஸ்னஸ் என்னால் ஸ்டாண்டர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம், கவலை தனுசு ராசிக்கார உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கவலை இனிமேல் வேண்டாம். உங்களுடைய தொழிலில் உள்ள தடை விலகும், தொழிலில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் தொழிலில் நேரம் ஒதுக்குனதுக்காக உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற நல்ல பலன்கள் இனிமேல் கிடைக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம். ட்ரீட்மெண்ட் பார்த்து எங்களுக்கே ரொம்ப அப்செட் ஆகிட்டோம், என்ன பண்ணே தெரியல அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சுன்னா, உங்கள் அம்மாவின் உடல் ஆரோக்கியம், உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படும். கவலையே பட வேண்டாம். இனிமேல் மருத்துவத்துக்காக அதிகமாக செலவழிக்காமல் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தனுசு ராசிக்காரங்க ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி அந்த வாகனங்கள் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்கன்னா அந்த வருத்தம், கவலை நீங்க போகிறது. வாகனங்களால் ஏற்பட்ட விரைய செலவுகளும் குறையும். பொருளாதார விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் நல்ல புழக்கம், அதான் சொன்னால் தன்னுடைய தேவைக்கேற்ற பணப்புழக்கம் அப்படிம்போம்ல, அந்த பணப்புழக்கம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஏற்பட போகிறது. தனுசு ராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. தங்க நகைகள் சேர்த்து குறைஞ்ச ஒரு 5 பவுன்லேருந்து 50 பவுனோ இல்லை 100 பவுனோ உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு தங்க நகைகள் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வருஷமாக தனிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு என்ன சொல்லணும்னா, எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்குள்ளே ஒரு மனசுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தியிருக்கலாம். அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடன் உங்கள் உறவுகள் இருக்கிறது அப்படிங்கிறத இனிமேல் நீங்கள் உணர்வீங்க. உங்களை ஏமாற்றிய உறவு கூட இனிமேல் நான் அவனை ஏமாற்ற மாட்டேன், மன்னிச்சுக்கோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி.
உறவுகள் கட்டாயமாக உங்கள் கூட இணக்கமாக செல்லக்கூடிய ஆற்றல், நட்புக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி செய்வாங்க. என் நண்பன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தையை இனிமே பயன்படுத்துவீங்க. இவனால சில நண்பர்களால் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கலாம். நல்ல நண்பர்களும் இருக்க தான் செய்வாங்க. ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது இன்னொரு ஆப்போசிட் கெட்ட விஷயமும் இருக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான். அப்போ இனிமே நல்ல நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அந்த நண்பர்கள் மூலமாக நீங்கள் முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மன போராட்டம் இல்லாத வாழ்க்கை, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற செயல்பாடு உங்களுக்கு தற்போது ஏற்பட போகுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாயாரோடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டோம். அப்போ அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கவனமாக இருங்க. அப்படி உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லைன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ விட்டு கொடுத்து போங்க. கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்போ ஏதாச்சும் கோபமாக கூட பேசினாலும் முடிஞ்ச அளவு அப்போ எதிர்த்து பேசாமல் இன்னொரு தடவை அம்மாட்ட சொல்லி புரிய வைங்க. அந்த கோபம் சரியாயிடும். நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா அந்த பந்தத்தோடைய செயல்பாடில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுரும். ஸோ அதில் கவனம் செலுத்தணும். புதிதாக காதல் உங்களை, அதாவது தனுசு ராசிக்காரங்கிட்ட புதிதாக காதல் என்ற வார்த்தையை யாராவது பயன்படுத்தி நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா தயவுசெய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எனக்கு காதலில் விருப்பம் இல்லை, நான் என்னுடைய பேரண்ட்ஸை நான் காதலிக்கிறேன்னு சொல்லிடுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஏமாந்துடக்கூடாது. நம்ம காதலுக்கு ஆப்போசிட்டாக வரல. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கிரகங்களுடைய கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லுவது என்னென்னா, காதலினால் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேலையில் இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. நீங்கள் கொஞ்சம் அதற்கான முயற்சிகளில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முதலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு இடமாற்றம் அடைய போதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ அதுக்கான ப்ராப்பரான செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டால் வெற்றி. சரி, உதவினா இப்போ இந்த ராகு எது பயிற்சி அப்போ என்ன உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும், என்ன உதவி செய்யலாம் அப்படின்னா, முடிஞ்சளவு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலில், ஓகேவா, அம்மன் கோவிலில் போய் கற்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. கற்கண்டு முடிஞ்சது ஒரு வெள்ளிக்கிழமை தானமாக கொடுங்க. கற்கண்டு சில பகுதியில் பார்த்திங்கன்னா கற்கண்டு தான் சொல்லுவாங்க எங்கள் பக்கம். அதனால் நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், மாற்றங்கள் ஏற்படும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பீங்க. ஸோ அப்படி கற்கண்டு கொடுக்கலைன்னா வெண்பொங்கல் தானமாக கொடுங்க, ஆசிரமங்களுக்கு கொடுங்க. ஸோ ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த ராகு எது பயிற்சி மாற்றத்தை கொடுக்கும்.